நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு குடுக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கெட்ட மாரி வந்து நடந்து, கடைசியில கார்த்திக்க கல்யாணம் பண்ணி, இப்போ நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டா. அவ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல அதாவது எவ்வளோ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவளா அவ இருந்தாலுமே கூட, ஆனா கார்த்திக்கு புருஷன், பொண்டாட்டி அப்படின்ற ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு மறுபடியும் அஞ்சலிய நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவே இந்த அஞ்சலிய தரன்னு இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக போறாங்க. இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல அந்த வீட்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆபத்து தான் அப்படின்ட்டுமா வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு பக்கம் அஞ்சலி மேல இவ்ளோ கருணை காட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்ம அஞ்சலி இருந்துட்டு இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அதாவது ஏற்கனவே அமைதியா வந்து அ வெளிய வந்தா. அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தொறந்து விட்டா. எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்க அப்பன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண நினைச்சதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் தான். ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச புடிச்சுட்டு அப்படியே அடிக்கடி வந்து உட்கார்ந்துருவாங்க. மூச்சு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாம, அதுவும் அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்து கடைசியில விட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம இலக்கியாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கணும். அந்த மாரி ஒரு நிலைமைய ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலி கிட்ட எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, எல்லாருமே சொன்னாங்க. அதாவது கௌதம், ஜானகிட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. "உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார்த்திக்க சேர்த்து வைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தான் சொன்னேன், "அஞ்சலிய திருத்தி கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உன்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பாம விட்டது, நான் அதாவது நீ வந்து அந்த சைன் போட்டதுனால மட்டும் நெனச்சுட்டு இருக்கியா? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்ச நாள் போகட்டும். உன்ன எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா, நீ இங்க வந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அந்த கோண புத்திய காட்டுற பாத்தியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னலாம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. அதுவும் நம்ம இலக்கியம் எடுக்கிற முடிவ பார்த்து நம்ம கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர அதிர்ச்சியாக போறாருன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சிச்சுவேஷன்ல இங்க வந்துட்டு இருக்காரு. நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, அலாட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய தரன்னு இழுத்துட்டு எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க. அங்க போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி ஆதாரங்கள் எல்லாத்தையுமே குடுத்து, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பண்றது மட்டும் இல்லாம, அஞ்சலி மேல கம்ப்ளைண்ட்டும் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன்னு வையேன், ஜெயில்ல போ, களி தின்னு, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புத்தி வரும். ஏதோ 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல அடைஞ்சு கிடந்ததுக்கே இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி, என் அம்மாவையா கொல்ல பார்க்குற அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பெர்மனன்ட்டா ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.